பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இது வெற்றி இன்னும் காணும்? ஒருவேளை வெற்றி நேற்று மாதிரி இன்னைக்கு வரமாட்டாரோ? சச்சா மகா, என்னடி யோசிக்கிற நேஹா? நீ தான் என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு ஆஃபீஸ் சீக்கிரமா வந்திருக்கன்னா அவர் எப்படி சீக்கிரமா வருவார்? அவர் ஆஃபீஸ் டைமிங் தானே வருவார். ஆமாம், அதோட நேற்றே அவர் லீவ் போட்டாருன்னே தெரியலை. இன்னைக்கு கண்டிப்பாக லீவ் போடுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வருவார். ஐயோ, ஆஃபீஸ் வரதுக்கு இன்னைக்கு என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு? எல்லாம் இந்த டிராஃபிக்னால தான். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ, அதுக்கு முன்னாடி வெற்றி கேபினில் இல்லை, கண்டிப்பாக ஒரு மகா கேபினில் தான் இருப்பார். முதல்ல மகா கேபினுக்கு போய் பார்க்கணும். என்ன இது, வெற்றி மகா கேபினில் இருப்பாருன்னு பார்த்தா இங்கேயும் இல்லை. எனக்கு எங்கே போயிருப்பாரு? மகா மகா ராக்கி, இப்பதான் வரியா? ஆமாண்டி, கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட்டு. ஆமா, வெற்றி எங்க? என்ன வெற்றி எங்க? வா டி, வெற்றி எங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தா நீ என்ன என்கிட்ட கேட்குற? என்ன ஹே, நீ என்ன பைத்தியமாடி? நானே டிராஃபிக்னால ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா வெற்றி எங்கன்னு என்கிட்ட கேட்குற? அவர் கேபின்ல இல்லை. சரி, உன் கேபின்ல இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். என்னடி நடக்குது? ஆமா, வெற்றி இன்னைக்கு ஆஃபீஸ் வந்தாரா இல்லையா? இல்லை ராக்கி, இப்போ வரைக்கும் வெற்றி ஆஃபீஸ்க்கு வரல. என்ன ஏ மகா, என்னடி சொல்ற? வெற்றி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலையா? ஐயோ ஆமாடா, இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு வரல. லூசு, நீ ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் வருவேன்? எப்படி லேட்டாக தான் வந்திருப்பேன். அதனால அவர் வந்திருக்காரா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மேபி மீட்டிங் அது இதுன்னு கூட அவர் போயிருந்துருக்கலாம்ல. ஐயோ சில்லடா, இன்னைக்கு நான் சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து பார்க்குறேன் அவர் இப்போ வரைக்கும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னைக்கும் ஆஃபீஸ்க்கு லீவு தான் நினைக்கிறேன். என்ன? ஐயோ கடவுளே, வெற்றிக்கு என்னதான் ஆச்சு? ஒண்ணுமே புரியல. மகா, நேத்துல இருந்து நான் வெற்றிக்கு ட்ரை பண்றேன், அவருக்கு போனே போக மாட்டேங்குது. சரி, தேவிக்கு ட்ரை பண்ணாலும் அவளுக்கு போன் சுத்தமா போக மாட்டேங்குது. அப்படியே போனாலும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ என்னாச்சு, ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல மகா. ஆமாண்டா, நானும் அவருக்கு மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணுறேன், ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. ராக்கி, எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுதுடா. ஆஹா, என்னாச்சு இப்ப? இதுக்கு இவ்வளவு டல்லா இருக்கா? நேத்து வரைக்கும் கேஷுவலா தானே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், பின்ன என்னடி? ஆமாண்டா, நேற்று வரைக்கும் நான் எல்லாத்தையும் கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால தான் அவர் சைலண்டாக இருக்காரு. அப்படி இப்படின்னு நான் அதனால தான் கேஷுவலாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் வராமல் போவார்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைடா. எனக்கு என்னமோ நான் வெட்டி ரொம்ப தர்ம சங்கடப்படுத்திட்டணும்னு எனக்கு தோணுதுடா. அவர் எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம தான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்காரோன்னு தோணுது. அதான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் நான். மகா, பைத்தியக்காரத்தனமா பேசாதடி. என்னடி நீஹா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ தப்பெல்லாம் பண்ணலடி, உன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க, அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? அதோட வெற்றிக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குடி. இதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இதையே நீ நம்ப மாட்டேங்கிறா? இங்க பாரு மகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஐயோ ராக்கி, போதுண்டா. மறுபடியும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இதையே சொல்லாத. ராக்கி, இப்போ எனக்கு வெற்றிக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது இப்போ எனக்கு முக்கியம் இல்லைடா. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலடா. அதான் மனசில் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது. அதோட நேற்று நான் கேஷுவலாக இருந்தேன்னா சரி ஓகே, வெற்றிக்கு யோசிக்க டைம் தேவைப்படுது போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குடா. என்னால் கேஷுவலாக இருக்க முடியல, அதுதான் உண்மை. ஐயோ மகா எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு அவன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. கண்டிப்பாக அவள் எனக்கு நேராக ஃபீல் பண்ணலன்னு சொன்னாலும் வெற்றி நினச்சி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அது என்னால் நல்லாவே உணர முடியுது. ஆனால் இது வெற்றிக்கு என்னதான் ஆச்சு? நேற்று வராமல் போனதாச்சும் சரி பரவாயில்ல, மகா சொல்கிற மாதிரி அவருக்கும் யோசிக்க டைம் வேணும்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவர் வராமல் போகணும். ஐயோ வெற்றிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே புரியலை. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ராக்கி, ஒருவேளை வெற்றி ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆஃபீஸ் வருவாரோ? தெரியலையே, அப்படியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? மகா, எனக்கு ஒரு ஐடியா. பேசாம ஆஃப்டர்நூன் நான் போய் வெற்றி வீட்டுக்கே போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வரவா? பிகாஸ் இப்போ வரைக்கும் வெற்றியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. தேவிக்கு ட்ரை பண்ணாலும் ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. அதனால நான் பேசாம வெற்றி வீடு வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடவா?
ஹா சரிடா, இது கூட நல்ல ஐடியா தான். பேசாம ரெண்டு பேரும் போலாமா? ஏன்னா நீயும் வரியா மகா? விளையாடுறியா நீ? ஆஃப்டர்நூன் உங்களுக்கு மீட்டிங் இருக்கு மகா, அதை நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும். நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்ற. இங்க பாரு மகா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நானே வெற்றி வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் சொல்றேன், ஓகேவா? சரிடா. மகா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன்டி. நீ என்னதான் என்கிட்ட நான் ஃபீல் பண்ணலை, நான் கேஷுவலாக தான் இருக்கேன், எனக்கு வருத்தம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீ எந்த அளவுக்கு வெற்றியை நினச்சி ஃபீல் பண்ணுற, எந்த அளவுக்கு வெற்றியை நினச்சி கவலைப்படுறேன்னு உன் முகம் எனக்கு காட்டி கொடுக்குதுடி. நான் உன்னோட ஃப்ரெண்டுடி, என்னால் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? கண்டிப்பாக உன்னோட குழப்பம் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும், ஓகே? டேய் சாச்சா, இல்லடா, எனக்கு வருத்தம்லாம் இல்லை. அதோட நான் கேஷுவலாக தான் இருக்கேன். ஏய் போதும்டி, நிறுத்து, ரொம்ப நடிக்காத, சரியா? நான் உன் ஃப்ரெண்டுடி, நீ கேஷுவலாக இருந்தால் எப்படி இருப்பேன்னு எல்லாரையும் விட எனக்கு தான் நல்லா தெரியும். இங்கே பாரு மகா, நீ சொல்கிற மாதிரி ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வெற்றி வந்தார்னா ஓகே, வரலைன்னா வீடு வரைக்கும் கண்டிப்பாக நான் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வரேன், ஓகேவா? தேங்க்ஸ்டா. ஏய் என்னடி புதுசாக நமக்குள்ள தேங்க்ஸ்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் ஆள் கூட ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேவா? யூ டோன்ட் வரி. ராக்கி இருக்கு, பயமேன். ஏய் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்கேன், இதில் நீ வேற ஏன்டா மொக்க போடுறா? சரி ஓகேடா, டைம் வேற நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். நீ லேட்டாக தான் வந்த, ஃபர்ஸ்ட் போய் ஒர்க்கை பாருப்போ. சரி சரி, ஓகே ஓகே. நீயும் சும்மா இதையே பற்றி யோசிச்சிட்டே இருக்காத, சரியா? வெற்றி ஆஃப்டர்நூனுக்குள்ளார வருவார். அப்படி இல்லைன்னா நான் போய் பார்க்குறேன், சரியா? நீ இதை பற்றி யோசிக்காம ஒழுங்கா ஆஃப்டர்நூன் உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணு, ஓகே? சரிடா ராக்கி. என்ன ஹிட்லர்? என்ன ஹிட்லர் இது? இது பாப்பா ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹிட்லர்? என்ன ஹிட்லர் இது? பூஜாவோட வளகாப்ப சிம்பிளா கோவில்ல பண்ணிக்கலாம் தானே எல்லாரும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். திடீர்னு நீ விக்ரம் ஃபேமிலி இன்வைட் பண்ணணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏ இல்லடி, விக்ரம் ஃபேமிலியில எல்லாருமே நல்லா பேசுவாங்கடி. அதான் நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதான் அவங்கள கூப்பிடலாமேன்னு. ஹிட்லர் சின்னது சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் பொண்ணா சேர்ந்து தானே முடிவு பண்ணினோம். சிம்பிளா பூஜாவோட வளகாப்ப கோவிலே வச்சுக்கலாம், யாரையுமே இன்வைட் பண்ண வேண்டாம், ஃபேமிலிக்குள்ள முடிச்சுக்கலான்னு. அப்புறம் நீ விக்ரம் ஃபேமிலியை மட்டும் இன்வைட் பண்ணினா எப்படி ஹிட்லர்? அப்படி பார்த்தா ராகுல் அவன் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணணும்னு சொல்லுவான். அப்புறம் பூஜாவுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். அப்புறம் வைஷு, அர்ஜுன், பாட்டிக்கு, அப்புறம் மீனாட்சி அம்மாக்குன்னு எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்வைட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. என்ன ஹிட்லர் இதெல்லாம்? ஏ எனக்கு எல்லாமே புரியுதுடி, ஆனா என்னமோ தெரியல, விக்ரம் ஃபேமிலியை இன்வைட் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நான் வேணும்னா ஜானு கிட்ட பேசுறேன், ஓகேவா? ஜானு கண்டிப்பா ஓகே சொல்லும், ஓகே? ஹிட்லர் இதெல்லாம் சரியா வர மாதிரி எனக்கு தோணல. இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவங்க எதுக்கு தேவையே இல்லாம வரணும்? சரி ஓகே விடு, நான் விக்ரம் ஃபேமிலியை இன்வைட் பண்ணல. ஹிட்லர் என்னாச்சு இப்ப? எதுக்கு நீ இவ்வளவு டல்லா இருக்க? அது ஒன்றும் இல்லை. ஹிட்லர் இப்ப என்ன உனக்கு? விக்ரம் ஃபேமிலியை பூஜா வளகாப்புக்கு இன்வைட் பண்ணணும் அதானே? சரி ஓகே, நீ போய் பாட்டி கிட்ட பேசு. பாட்டி ஓகே சொன்னாங்கன்னா எனக்கு ஓகே. ஹை நிஜமாவா? நிஜமாதான். அப்பா இப்பதான் சார் முகத்துல சந்தோஷமே வருது. அப்படி விக்ரம் உனக்கு என்னதான் வசிய மருந்து வச்சிருக்காருன்னே தெரியல. நானும் அவரை ரொம்ப நாளா பார்க்கணும் தான் நினைச்சிட்டே இருக்கேன். பூஜா வளகா பண்ணிக்கு பாக்குறேன் அவரு யாருன்னு. என்னமோ தெரியலடி, விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன பாண்டிங்னு எனக்கு சத்தியமா சொல்ல தெரியல. பட் ஏதோ நம்ம ரிலேட்டிவ் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அவரை கூப்பிடணும்னு எனக்கு தோணுது, அதான். சரி ஓகே, ஜானு கிட்ட நான் பெர்மிஷன் வாங்குறேன். பட் எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? அது விக்ரம் ஃபேமிலி இன்வைட் பண்ண நீ என் கூட வரணும். என்ன நான் கூட வரணுமா? ஹிட்லர் விளையாடுறே நீ? முன்ன பின்னா அவங்கள நான் பார்த்ததில்ல, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி வர முடியும்? அதெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் போய் இன்வைட் பண்ணிட்டு வா. மித்து ப்ளீஸ் டி, 2 பேரும் போய் இன்வைட் பண்ணா நல்லா இருக்கும்ல, அதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக, என் மித்து பாப்பால, என் செல்ல குட்டியில, என் புஜ்ஜு குட்டியில, என் மித்து குட்டியில. ஐயோ சரி போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத, எனக்கு ஜுரம் வந்துட போகுது. இப்போ என்ன, அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு நான் வரணும் அதானே? சரி ஓகே போகலாம், சரியா? ஆனால் பாட்டிக்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கணும். பாட்டி ஒத்துக்கிட்டா மட்டும்தான், ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஹிட்லர் 2 பேரும் பைக் ரைட் போகலாமா? போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ஹை சூப்பர் டி. சரி ஓகே பாப்பா. ராக்கி வந்துட்டியா நீ? உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமாடா? மீட்டிங் கூட என்னால் சரியாக அட்டன் பண்ண முடியல. சரி ஓகே சொல்லு, வெற்றி பார்த்தியா? அவர் என்ன சொன்னார்? அம்மா எதுக்காக நேற்று இன்னைக்கும் அவர் ஆஃபீஸ் வரலையா? ராக்கி உங்ககிட்ட தானே கேட்குறேன், சைலண்டாக என்ன அர்த்தம்? வெற்றியை பார்க்கத்தால வீட்டுக்கு போனாங்க, என்ன நடந்துச்சு? அம்மா அவரே ஆஃபீஸ் வரல. மகா அது வந்து வெற்றி வீட்டில் இல்லை. வாட்? வீட்டில் இல்லையா? ராக்கி என்ன சொல்ற நீ? ஐயோ ஆமா மகா, வெற்றி மட்டும் இல்லை, வீட்டில் யாருமே இல்லை, வீடே பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் கேட்டேன், யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க.
டேய் என்னடா சொல்ற? நானும் வெற்றி ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆஃபீஸ் வருவார்னு ரொம்ப வெயிட் பண்ணேன். ஆனால் அவர் வரல. சரி ஓகே, நீ வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் தான் இருப்பாருன்னு நினச்சா, நீ என்னடா வீடு பூட்டி இருக்குன்னு சொல்கிற? ராக்கி ஒழுங்கா பாத்தியா? வீடு பூட்டி தான் இருந்துச்சா? ஹே, அதெல்லாம் ஒழுங்கா தாண்டி பார்த்தேன். கேட்டே பூட்டி தான் இருந்துச்சு. மகா மகா என்ன யோசிக்கிறாஹா? அது ஒன்றும் இல்லைடா. மகா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதுடி. ப்ளீஸ் டி, பயப்படாத சரியா? வெட்டி கண்டிப்பா கால் பண்ணுவார், நீ வேணா பாரு. மகா, அப்புறம் நான் வேற சொல்லாம கொள்ளாம போயிட்டேனா, போயிட்டு வேற ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். மார்னிங்கும் ஆஃபீஸ் லேட்டாக தான் வந்தேன். டிஎல் வேற எனக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டே இருக்காண்டி. நான் போய் அவனுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரிடா, நீ போ. சரிடி. வெற்றிக்கு என்னாச்சு? எதுக்காக அவரு நேத்திக்கும் ஆஃபீஸ் வரல, இன்னைக்கும் ஆஃபீஸ் வரல? ரொம்ப குழப்பமா இருக்கு. நேத்தியாச்சும் கேஷுவலாக இருந்தோம், ஆனால் நேத்தி மாதிரி இன்னைக்கு என்னால் ஏன் கேஷுவலாக இருக்க முடியல? மனசுலாம் ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கு. ஐயோ, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. ராக்கி வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு கூட வந்துட்டான். வீடே பூட்டியிருக்குன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் வேற கேபின்லேயே இருக்கு. பேசாமல் வெற்றிக்கு இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் மகா என்கிற மேகி. ஹே, என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்டேன்? கூல்மா கூல். இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? நான் வேணா போய் குடிக்க சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? கவின், தேவையில்லாம என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் கிளம்புறேன். ஓ, வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை? ஓ, காலையில இருந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே. வெற்றி வராரான்னு வலிமேல் விழி வச்சு பார்த்துக்கிட்டு அந்த வேலையா? கவின், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் லிமிட். சாருடி தேவையில்லாம பேசுறா? செல்லா தேவையோட தான் பேசுறேன். எப்படி அன்னைக்கு நான் செல்லாருக்கு முன்னாடி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்படி இப்படின்னு பெரிய சான்ஸ் ராணி மாதிரி அவ்வளோ டைலாக் பேசுனா, ஒரு பொண்ணோட மனசுல சின்ன இருக்கு ஏது என்னன்னு தெரியாம நீ எப்படி எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு? ஏய், இன்னைக்கு நீயும் அந்த தானடி பண்ணிருக்க. வாட்? கவின், பைத்திய மாதிரி வளராத சரியா? என்ன பைத்திய மாதிரி வளரனா? ஏய், செல்லா சரியா தாண்டி பேசுறேன். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னா? மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நீ எப்படி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு தானே மேடம் அப்படியே குதிச்சிங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் என்ன மேடம் பண்ணீங்க? வெற்றியோட மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னே தெரியாம. ஆமா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன கேட்டா? என் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம எந்த தைரியத்துல நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணின இதுதானே கேட்டுனா? அதே கேள்வி தாண்டி உன்னை பார்த்து நானும் கேட்கிறேன். வெற்றி மனசுல சின்ன இருக்கு ஏது இருக்குன்னே தெரியாம எந்த தைரியத்துல அவருக்கு எல்லாருக்கும் நேரம் போய் ப்ரப்போஸ் பண்ணா? சொல்லு 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 சொல்லு. வரா? என்ன மிஸ் மகாலட்சுமிக்கு வாயிலிருந்து வார்த்தையே வரல? எப்படி வரும்? ஏன்னா அவங்க கிட்ட ஆன்சர் இருந்தா தானே மகாலட்சுமி வர்றதுக்கு. ஏய், வெற்றி மனசுல நீ சில்லடி, நீ சில்ல. அதான் அவரு உனக்கு எந்த பதிலுமே சொல்லல. நான் கூட அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணோன்னே ஷாக்கில் தான் அவர் பதில் சொல்லலன்னு நினைச்சேன். ஆனா நேற்று அவர் லீவ் போட்டப்ப சரி ஓகே வெற்றி யோசிக்கிறாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் அவர் ஆபீஸ் வராத போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. அவருக்கு உன்னை பிடிக்கல, அவர் மனசுல நீ இல்ல. அதனால தான் அவரு எப்படி அவாய்ட் பண்றது தெரியாம எப்படி லீவ் போட்டு அவாய்ட் பண்றாரு. ஏய், நீ எனக்கு பண்ணினல எவ்வளோ பண்ணிருப்ப எனக்கு. எல்லாருக்கும் முன்னாடி என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தின, அதுக்கு தாண்டி இப்ப நீ அனுபவிக்கிற. ஆனா உனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா நீ அனுபவிப்ப. ஆமா, எந்த தைரியத்துல அன்னைக்கு என்கிட்ட வந்து நீ வெற்றி தான் என் மனசுல இருக்காருன்னு சொன்னா? ஓ, வெற்றியும் கூட க்ளோஸா பேசுறத வச்சு அப்படி இப்படின்னு நினைச்சு அவர் மனசுலயே நீ தான் இருப்பங்கிற தைரியத்துல வந்து சொன்னியா? ஆனா மகா, அவர் மனசுல நீ இருந்திருந்தா நீ ப்ரப்போஸ் பண்ணப்பே அவருக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கணுமே. ஆனா அவர் அப்ப சைலண்டா தானே இருந்தாரு. அப்போ சைலண்டா இருந்தது கூட ஓகே. ஆனா நேத்தி அவரே ஆபீஸ்க்கு வரல, நேத்தி கூட விடு, இன்னைக்கே அவர் ஆபீஸ்க்கு வரல. இதுல இருந்தே உனக்கு புரியலையா? அவர் மனசுல நீ இல்ல, அவருக்கு உன்னை பிடிக்கல, அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ என்னதான் வழி மேல் விழி வச்சு காத்துக்கிட்டே இருந்தாலும் வெற்றி ஆபீஸ்க்கு வர போறது இல்ல. அப்படியே அவர் ஆபீஸ்க்கு வந்தாலும் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு மகான்னு சொல்ல போறதும் இல்ல. ஏன்னா உன்னை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியாம தாண்டி அவர் 2 நாள் லீவ் போட்டிருக்காரு. இது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும், உனக்கு தெரியாதா என்ன? என்ன அன்னைக்கு நீ பேசினப்ப கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசியிருக்கலாம். ஏன்னா இப்ப பாரு, உனக்கே அது ரிவர்ட் ஆகிருக்கு. இதான் மகா, கர்மா இஸ் பூமரங். நீ என்ன பண்ணினியோ அதே தான் பண்ணிருக்க.
எனக்கு ஒரு விதத்துல ஹாப்பி தான். ஏன்னா உனக்கு தேவையான ஆப்பை நீயே உனக்கு வச்சுக்கிட்ட. சரி ஓகே, நீ போய் காத்துக்கிட்டே கடை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதம்மா. ஆனா நீ எதிர்பார்க்கிற பதில் வெற்றி வாயிலிருந்து எப்பவுமே வராது. ஏன்னா அவருக்கு உன்னை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. மகா, இந்த கவின் வந்து இவ்வளவு நேரம் உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தா? அது ஒண்ணும் இல்லடா. சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா? மகா, உங்ககிட்ட தாண்டி கேக்குறேன், என்ன பேசினா வந்து? இல்லடா, அது சின்ன அவன் இப்படி பேசினானா? மகா சின்னடி இது. நீ அவனை ஓங்கி நல்ல அரைவன் பார்த்தா சின்னடி போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க. மகா உனக்கு என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அலற? என்ன அவன்கிட்ட போய் என்னண்டா பேச சொல்றேன்? அவன் பேசுறது சரிதானே. வெற்றி மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நான் போய் வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினது தப்பு தானடா. அன்னைக்கு கவின் பண்ணப்ப மட்டும் எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சுல. அப்போ வெற்றிக்கும் என் மேல கோபம் வந்திருக்கலாம்ல. அதனாலதான் அவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு. அதோட எல்லாமே ஏன் தப்பு தான் ராக்கி. நான் தான் வெற்றிக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான்டா, ஏன் தப்பு தான். ஹே மகா ப்ளீஸ் அழாதடி. எனக்கு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகா நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா? கவின் பண்ணினதும் நீ பண்ணினதும் ஒண்ணுன்னு அந்த நாய் சொன்னிச்சுனா ரெண்டும் ஒன்னாகிடுமா? கவின் கிட்ட நீ ஏற்கனவே ஒன்னு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கும் வெற்றிக்கும் அந்த மாதிரி கான்வர்சேஷன் எதுவுமே போகலடி. அப்புறம் எப்படி நீ கவின் நடந்துகிட்டதும் நீ நடந்துகிட்டதும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா? இல்லடா, நீ என்ன சொன்னாலும் சரி, வெற்றி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கணும். இப்படி எல்லாருக்கும் நேராகவும் அவருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்க கூடாது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான்டா புரியுது. அதோட வெற்றிக்கு என்ன பிடிக்கல ராக்கி, இதுதான் உண்மை. பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் ஒன்று அன்னைக்கு என்கிட்ட பதில் சொல்லியிருப்பாரு. இல்லை நேற்று யோசிச்சுட்டு இன்னைக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் வராமல் என்ன அவாய்ட் பண்ணுறாருன்னா அவர் மனசுல நான் இல்லடா. இதுதான் உண்மை. நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். ராக்கி, நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையாவே எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, கஷ்டமா இருக்கு. ஹே மகா ப்ளீஸ் டி அழாதடி. உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ இது வரைக்கும் அழுது நான் பார்த்ததே இல்லடி. ஆனா நீ இப்படி தேம்பி அழுறதை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. ப்ளீஸ் டி அழாத. இல்லடா, நானும் அழக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனா என்னமோ தெரியலடா, மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெற்றிக்கு என்ன பிடிக்கலன்னு டைரக்டாவே சொல்லியிருக்கலாமேடா. எதுக்காக இப்படி ஆஃபீஸ்க்குலாம் லீவ் போட்டு என்ன அவாய்ட் பண்ணி? ஏண்டா, இதுதான் என்னால் தாங்கிக்க முடியல. அவர் என் முகத்துக்கு நேராக பார்த்து உங்க எனக்கு பிடிக்கல மகா, உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் மனசுல நீங்க இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு வலிச்சிருக்காதுடா. ஆனா அவரு ஆஃபீஸ்க்கு லீவெல்லாம் போட்டு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு இப்படிலாம் அவாய்ட் பண்ணும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகா ப்ளீஸ் டி இப்படிலாம் பேசாதடி. வெற்றிக்கு உன்னை பிடிக்கும்டி, எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னா எனக்கு சத்தியமா தெரியலடி. மகா ப்ளீஸ் மகா, நீ இப்படி ஃபீல் பண்ணாதடி. எனக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லடா, இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி திரும்ப சொல்லாத. அவர் மனசுல நான் இல்லடா. அவருக்கு என்ன பிடிக்கல, அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் ஜஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்துருந்துருக்காரு. நான் தான் அதை தப்பா நினைச்சிட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான் ராக்கி, என் மேலதான். அவர் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சிருந்திருக்கணும். நான் தான் ஏதோ ஒரு நினப்புல என்னென்னமோ பண்ணிட்டேன். தப்பெல்லாம் என் மேலதான்டா, என் மேலதான். ஐயோ கடவுளே, மகா இப்படி அலறதை என்னால சத்தியமா பார்க்கவே முடியல. மகா வெற்றிக்கு ப்ரப்போஸ் பண்ணினோன்னு சந்தோஷப்பட்ட ஆள் நான் தான். 2 பேரும் ஒரு வழியா ஒன்று சேர போறாங்க. 2 பேரும் மனசுல உள்ள காதலை சொல்லிக்க போறாங்கன்னு. ஆனா இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. மகா சொல்ற மாதிரி வெற்றி அவர் மனசுல மகா இல்லைனா, மகாவை பிடிக்கலன்னா டைரக்டாவே அதை சொல்லி இருந்திருக்கலாம். எதுக்காக இப்படிலாம் பண்ணி அவளை கஷ்டப்படுத்துறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல.
ஏன் வெற்றி இப்படிலாம் பண்றீங்க? உங்க மேல உள்ள மரியாதை எனக்கு போச்சு வெற்றி. மகா இப்படி இருக்கிறத என்னால சத்தியமா பார்க்கவே முடியல. அவ எவ்வளவு கூலா, எவ்வளவு ரிலாக்ஸ்டா, எப்பவுமே எவ்வளவு ஹாப்பியா இருப்பான்னு கூடவே இருந்து பார்த்தவெல்லாம் அவ எப்படி தேமி அலறத ஒரு ஃப்ரெண்டா என்னால பார்க்க முடியல. சரி ஓகே ராக்கி, டைம் ரொம்ப ஆகிட்டு, வீட்டுக்கு கிளம்பலாம் வா. சரி மகா, நீ ஒன்றும் கவலைப்படாத. வெட்டிக்கிட்ட நான் பேசுறேன், சரியா? இல்லடா, இது சம்பந்தமா வெட்டிக்கிட்ட நீ எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா வெட்டிக்கு என்ன பிடிக்கலடா, அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுதான் உண்மை. நீ போய் தயவு செஞ்சு பேசாத ராக்கி ப்ளீஸ். எனக்கு நீ நல்லது பண்றதுன்னு நினைச்சனா தயவு செஞ்சு வெட்டிக்கிட்ட இது சம்பந்தமா நீ எதுவும் பேசாத. அவர் ஒருவேளை உனக்கு ஃபோன் பண்ணினா கூட நீ இது சம்பந்தமா எதுவும் பேசாதடா ப்ளீஸ், எனக்காக. என்ன எதுவும் கேட்க கூடாதா? இப்ப பாரு மகா, அதெல்லாம் என்னால முடியாது. கண்டிப்பா வெற்றிக்கிட்ட அவர் மட்டும் போனை எடுக்கட்டும். அப்புறம் இருக்கு அவருக்கு. போன் எடுக்கலைனாலும் நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஆபீஸ் வந்து தானே ஆகணும். அப்புறம் இருக்கு அவருக்கு. ராக்கி ப்ளீஸ் தான், உன்னை கெஞ்சி கேட்குறேன். நான் நேத்தி சொன்ன மாதிரி தான், காதலுங்கிறது கட்டாயப்படுத்தி வராதுடா, அது தானா வரணும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தானா அது வரும்டா, தானாதான் வரும். ஆனா வெற்றி மனசுல நான் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. தெரிஞ்ச அப்புறமா போய் எல்லாரும் போய் கேட்டா ரெக்கமெண்ட் பண்ணி வர்றதுக்கு பேரு காதல் இல்லடா ராக்கி, அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்டா. நீ இதை பத்தி அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ சரிடி, நான் எதுவும் கேட்கல, போதுமா? ப்ளீஸ் டி, நீ ஃபீல் பண்ணாத. முதல்ல கிளம்பலாம் வா. பாரு ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, கிளம்பலாம் வா. மகா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ளீஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் மட்டும் கேளுங்க ப்ளீஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எதை பற்றினா நேற்று நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஃபேக் ஐடி பற்றி வந்து போட்டிருந்திருப்பேன். யாரோ ஒரு கேடு கெட்ட ஜென்மம் வந்துட்டு 3 சேனல் நேமில் வந்துட்டு ஃபேக் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி எல்லாரோட சேனல்லையும் போயிட்டு மோசமாக வந்துட்டு பேட் கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு ஃபேக் ஐடினா என்ன அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபேக் ஐடினா என்னன்னா, அப்படியே அந்த ஒரிஜினல் சேனல் மாதிரியே இவங்களும் ஒரு ஐடியை வந்துட்டு அதே நேமில் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன வந்து பிக்சர் வச்சுருப்பாங்களோ அதே பிக்சர் வந்து இவங்களும் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே அந்த சேனல்காரவங்க மாதிரி தான் தெரியும். ஸோ ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, 20,000, 10,000, 7,000, 4,000 இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோ வீடியோஸோ எதுவுமே வந்து இருக்காது. இந்த மாதிரி உள்ள ஐடிஸ் தான் வந்து ஃபேக் ஐடிஸ். அதாவது ஒரிஜினல் சேனல் மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சிருக்கவங்க பேர் தான் வச்சிருக்கிறது தான் வந்துட்டு ஃபேக் ஐடி. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒருத்தவங்க தான், நான் அடித்து சொல்லுவேன், ஒருத்தவங்க தான் இந்த 3 சேனல் நேமில் ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி ரொம்ப கேவலமாக எனக்கு வந்து கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேடு கெட்ட ஜென்மம் என்னோட சேனலுக்கு மட்டும் இந்த கமெண்ட்டை போடலை, நிறைய பேரோட சேனலில் போயிட்டு அவங்களோட பேரை வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பேடாக, அதாவது எனக்கு என்ன கமெண்ட் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி கமெண்ட்டை நிறைய பேர் சேனலில் போய் போட்டிருக்காங்க. அந்த ஜென்மத்துக்கிட்ட நான் ஒன்று தான் கேட்குறேன், இதனால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஒரு வார்த்தையை நீ யூஸ் பண்ணியிருக்கே, அந்த வார்த்தையை உங்கள் அம்மாவை பார்த்தோ, உன் அக்காவை பார்த்தோ, உன் தங்கச்சியை பார்த்தோ, உன் பொண்ணை பார்த்தோ உன்னால் அது சொல்ல முடியுமா? நீ சொல்ல, தைரியமான ஆளாக இருந்த நீ சொல்ல. எப்படி அது முகம் காட்ட, நம்மளோட முகம் தான் தெரியாதே, அதனால என்ன வேணாலும் பேசி கிழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு புரியலை. அவங்களோட சேனல் நேமில் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணி இப்போ எல்லா சேனல்லையும் போயிட்டு அப்படியே பேட் கமெண்ட் வந்து போடுறதுனால உனக்கு அப்படி என்ன கிடைக்குது? இல்லை பார்க்குறவங்க எல்லாருமே, எல்லா அட்மின்ஸுமே ஐயோ இது அந்த சேனல்காரவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே தப்பாக நினச்சிருவாங்களா? அந்தளவுக்கு முட்டாளாக இருப்பாங்களா அட்மின்ஸ் எல்லாருமே? அட்மின்ஸ்க்கு தெரியாதா எது ஒரிஜினல் ஐடி எது ஃபேக் ஐடின்னு? ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த அட்மின்மே வந்துட்டு இன்னொரு சேனலில் போயிட்டு கமெண்ட் வந்து மேக்ஸிமம் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் பண்ணிப்பாங்களே. அதர்வைஸ் எல்லா சேனல்லையும் போய் பண்ண மாட்டாங்க. அதுவும் பேட் கமெண்ட் சுத்தமாக எந்த அட்மினும் பண்ணவே மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த அவேர்னஸ்க்காக தான், அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டேன். இன்னைக்கு நான் வீடியோ எண்ட்லேயுமே வந்து பேசியிருக்கேன். ஸோ எந்த அட்மினுமே இப்படி பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுறது ஆடியன்ஸா இல்லை இந்த மாதிரி சேனல்
வச்சிருக்கவங்களான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் யார் பண்ணியிருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ வேற ஏதாச்சும் பண்ணலாம். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு மேபி என்னோட சேனல் நேம்லேயே வந்துட்டு பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வேற சேனலில் போய் போடலாம். என்னோடதுல இல்லை, வேற நிறைய சேனலில் போய் போடலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த ஐடிக்குள்ளே போய் பாருங்க, இது வந்து உண்மையாகவே அந்த சேனல்காரவங்க தானா அப்படின்னு போய் பாருங்க. பிகாஸ் இதனால பாதிக்கப்பட போகிறது அட்மின்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே ஐயோ அந்த சேனல்காரவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க போல, இவங்க என்னடா இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும். ஸோ அந்த அவேர்னஸை நான் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எண்ட்லேயே பேசியிருக்கேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்டு, மோசமான கமெண்ட்லாம் யாராச்சும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடிக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னாவே ஐடிக்குள்ளே உள்ளே போகும், வியூஸ் இருக்கா, இது அவங்க சேனல் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இப்படி மற்றவங்களை டவுன் பண்ணி மற்றவங்களை மன உளைச்சல் ஆக்கி மற்றவங்களை அள வைக்கிறதுல அப்படி என்னதான் அந்த கேடு கட்ட ஜென்மத்துக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதுவும் அவங்க யூஸ் பண்ண வேர்டு இருக்குது, எப்பா சத்தியமாக சொல்கிறாங்க, அதை என்னால் தாங்கிக்கவே முடியலை. நான் நினச்சிருந்தேன்னா அவங்கள பிளாக் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நேற்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன். இன்னைக்கு நான் அதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன்மே வந்து அதுதான். ப்ளீஸ் பார்க்குற ஆடியன்ஸ் தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க. அட்மின்ஸ், அதாவது நல்ல அட்மின்ஸ் யாருமே இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண மாட்டாங்க. இதை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கர்மா கண்டிப்பாக இருக்குது. நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். நான் மறுபடியும் இதை தான் சொல்லுவேனே, நீங்கள் நல்லது செஞ்சால் திரும்ப உங்களுக்கு நல்லது வரும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது தான் வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்களை பற்றி பேசி நிறையவே வந்து டென்ஷன் ஆகிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வந்து இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், இந்த மாதிரி பேட் கமெண்ட் ஏதாச்சும் ஒரு சேனல் ஐடியிலேருந்து வந்துச்சுன்னா அது முதல்ல அவங்களான்னு போய் உள்ள கிளிக் பண்ணி பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தொண்டை வலி சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலைங்க. பட் ஓகே, இப்போதைக்கு வாய்ஸ் கொடுக்க முடியுது, பட் ஃபுல்லாக இன்னும் க்யூர் ஆகலை. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும். ஸோ என்னை பற்றி நலம் விசாரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.